விண்டோஸ் பிசில நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ், சாஃப்ட்வேர்ஸ் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, அத ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ அந்த கமாண்ட் என்ன? அத எப்படி நம்ம யூஸ் பண்றது? ஸோ அத பத்தி பார்க்கலாம் வாங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்ட ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் குடுத்து நீங்க அத ஓப்பன் பண்ணிக்கோங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இந்த கமாண்ட்ட டைப் பண்ணுங்க. winjet ஸ்பேஸ் லிஸ்ட் டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. ஸோ நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கக்கூடிய ஆப்ஸ், சாஃப்ட்வேர்ஸ், ப்ரோகிராம்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர்ஸ், ஆப்ஸ வந்து உங்களுக்கு வந்து ரிப்பேர் பண்ணணுமோ, பிரச்சனை இருக்கோ, அத நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு, மேல அந்த ஐகான கிளிக் பண்ணி, எடிட் கிளிக் பண்ணி, காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண அப்புறம், கீழ நீங்க வந்து இந்த கமாண்ட டைப் பண்ணுங்க. winget ஸ்பேஸ் ரிப்பேர் ஸ்பேஸ் டபுள் கொட்டேஷன். இப்போ நீங்க அந்த காப்பி பண்ண டெக்ஸ்ட்ட அந்த ஐகான கிளிக் பண்ணி, எடிட் கிளிக் பண்ணி, பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அகைன் நீங்க வந்து டபுள் கொட்டேஷன் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. இப்போ இந்த சாஃப்ட்வேர்ல உள்ள பிரச்சனைய வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிப்பேர் பண்ணும், சால்வ் பண்ணும். கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திக்கலாம்.